அப்பாடி இப்பதான் திருப்தியா இருக்கு. லீவுக்கு எடுத்துட்டு போய் அந்த பொண்ணை டியூஷன்ல சேர்த்துட்டு வந்தாச்சு. ஆமால அஞ்சலி இன்னும் போலன்னு சொல்லிட்டு அந்த மிஸ் சொன்னாங்களே. சரி சரி அஞ்சலி அஞ்சலி அம்மா கிட்ட போய் கேட்போம். அஞ்சலி அஞ்சலி வெளியில வா. எதுக்கு நீ டியூஷன் போலியா? உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க டியூஷன் கிட்ட போய் விடணும். நீ ஏன் போல? அஞ்சலி வெளியில வா. எதுக்கு இவ்வளவு நேரம் படுத்திட்டு இருக்க? வெளியில வா அஞ்சலி. என்ன இவ்வளவு நேரம் வரவே இல்ல? சொல்லு தானம்மா. என்ன 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 இந்த டைம்ல வந்து வெயில்ல வந்து கதவை தட்டிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா அஞ்சலி டியூஷன் போலையா? ஐயோ ஆமா இல்ல, காசை கட்டிட்டு வந்து போகவே இல்ல, மறந்துட்டேன் பாரு. நானு ஞாபகமே இல்ல. நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. என் பொண்ணெல்லாம் போயிட்டா அங்க கிளே வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மிஸ் சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? நீயும் கூட்டு போய் விடு. எல்லா கிளேவும் ஃப்ரீயா. பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ போய் சீக்கிரமா உன் பொண்ணை எழுப்பி கூட்டணும் போ. என்ன பண்ற உன் பொண்ணு? என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. வெயிலுக்கு நான் தான் தூங்க வச்சேன். வெயில் ஓவரா இருக்குடி, வெளியில போவாத. கொளுத்துற வெயில எங்கடா ஏதாவது ஆயிட போது, கருத்து போயிட போற அப்படின்னு நான் இப்பதான் தூங்க வச்சேன். அதுக்குள்ள போய் எழுப்புனா கத்து கத்துன்னு கத்துவான்ல. என்ன பண்றது? கத்து கத்துன்னு கத்துவானா படிக்க வேணாமா? 5000 ரூபாய் கொடுத்து சேர்த்துட்டு வந்திருக்கல. ஆமா ஆமா சரி சரி, நான் என் பொண்ணை எழுப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு அவளை கிளப்பி நான் அந்த பிஸ்கிட்ட கூட்டு போறேன்னா. சரி தேங்க்ஸ் தானம்மா. சரி சரி பாத்து கூட்டு போ அக்கா. சரி சரி நான் வரேன். சரி சரி சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நாம எதை நம்ம வீட்டுக்குள்ள போவோம். நம்ம வீட்டுல போய் நம்ம வேலையை பார்ப்போம். எவ்வளவு வேலை கிடக்குது நம்மளுக்கு. ஏ அஞ்சலி அஞ்சலி, ஏந்திரடி. நான் புதுசா ஒரு டியூஷன்ல சேர்த்துட்டு வந்திருக்கேன், கிராஃப்ட் கிளாஸ். சீக்கிரம் ஏந்து வாடி. தனம் உங்க அம்மா எல்லாம் தனவை கொண்டு போய் விட்டாங்களா? சீக்கிரம் வாடி, ஏந்து கிளம்படி. அம்மா கொஞ்ச நேரம் இருங்கம்மா. இருங்க, என் கூட நீங்களும் வந்து படுத்துக்கங்க. எவ்வளவு இடம் காலியா இருக்கு. வாங்க, எனக்கு ஒண்டியா தூங்க பயமா இருக்கு. என்னது ஒண்டியா தூங்க பயமா இருக்குதா? நேத்து தாண்டி 5000 ரூபாய் கட்டி உன்னை அந்த டியூஷன்ல சேர்த்துட்டு வந்தேன் 1 மந்த்துக்கு. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? ஏது வாடி. இன்னும் வரலன்னா கட்டை எடுத்துட்டு வருவேன். அம்மா நீங்க தானே இப்பதானே தூங்க வச்சீங்க, அதுக்குள்ள இப்படி பண்றீங்க. நான் தாண்டி தூங்க வச்சுட்டேன், தெரியாம தூங்க வச்சுட்டேன். தயவு செய்து ஏந்து வெளியில வா. சீக்கிரம் கிளம்பு. குளிச்சுட்டு தானே தூங்குற. பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸே பரவாயில்ல. ஏந்து கிளம்பு வா. சீக்கிரமா வா. அம்மா கூட்டு போய் அந்த டியூஷன்ல விட்டு வரேன். சரி சரி வரேன் இருங்க. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றீங்க. வர வர. அம்மா எனக்கு தூங்கி ஏந்ததுல ரொம்ப பசிக்குதுமா. ஏதாவது கொடுங்கம்மா சாப்பிட ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னால பசியே தாங்க முடியல. இதோடலாம் என்னால டியூஷன்லாம் போக முடியாது. எதையாவது தாங்கம்மா ப்ளீஸ். என்னது பசிக்குதா? சரி சரி இரு. காலையில தான் வாங்கிட்டு வந்த 2 பிஸ்கெட் பாக்கெட், அதுல 1 தரேன். போயிட்டு வந்து 1 சாப்பிடு. தூங்கத்துல உனக்கு பசி எடுத்துக்கிச்சா? என்னடி பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைய காலையில சீக்கிரமா எழுந்து நீ கிளம்பி போயிடணும் சரியா? அங்க வந்து எல்லாம் சூப்பர் சூப்பரா சொல்லி தராங்க வேண்டி. அதனாலதான் இரு இரு, நான் பிஸ்கெட் எடுத்துட்டு வரேன். சரி அம்மா வர வரைக்கும் இந்த கட்டிலையாவது உட்காருவோம். கீழே உட்கார முடியல என்னால. நான் தூங்க மாட்டேன்னு சொன்னேன். அம்மா தான் தூங்க வச்சாங்க. இப்ப தூக்கத்துல எழுப்பி தூக்க கலத்தோட அனுப்புறாங்க. இந்த புடி பிஸ்கெட்டு. சரி சரி கத்தாத, பார்த்து போயிட்டு வாடி. இனி ஒரு நாள் தானே மறந்துட்டேன், எனக்கே ஞாபகம் இல்ல. அதனால சரி இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு. இந்த பிஸ்கெட் எனக்கு பிடிக்காதே. அதெல்லாம் முடியாது, இதுதான் இருக்கு. சாப்பிட்டு சாப்பிடு, இல்லைன்னா பட்னியா கிளம்பு. எனக்கு தெரியாது, நீ கிளம்பியே ஆகணும். சரி சரி அந்த பிஸ்கெட்டை கொடுங்க, நான் சாப்பிடுறேன். இது என்ன பிஸ்கெட்? எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? இது எதுக்குமா வாங்கி வந்து தரீங்க? போங்கம்மா. சரி சரி சாரிடி, ரொம்ப பிகு பண்ணிக்காதண்ணா. இரு இரு, நானே எடுத்து தரேன். ஒண்ணு சாப்பிடு. என்னம்மா எல்லாம் உடைச்சு வச்சிருக்கீங்க? ஏண்டி வர அர்ஜென்டா வந்துச்சுடி. புடிடி, அதுக்கு ஏண்டி இப்படி பண்ற? ஆக்காட்ட அம்மாவே விட்டு சாப்பிடுமா போதுமா. ஃபர்ஸ்ட் மென்னுக்குறாங்க. சூப்பர் தாமா இருக்கு. ஆமா எனக்கு தெரியும், ஏன்னா இது வேற ஃபிளேவர். நீ சாப்பிடுற ஃபிளேவர் கிடையாது இது. இதோட அது சூப்பரா இருக்கும்ல, அதனால அது வாங்கி வரல. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இது உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி வாங்கி வந்தேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. சரி சரி சீக்கிரம் கிளம்பு, உன்னை கூட்டு போய் விட்டு வரணும். வெளியில வெயிட் பண்ற, வந்துரு. என்ன இது, எங்க அம்மா வெளியில வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, இன்னொரு பிஸ்கெட் சாப்பிடலாம். பிஸ்கெட் நல்லாதான் இருக்கு. எம்மி எம்மி எம்மி. பிஸ்கெட் சூப்பர். சரி சாப்பிட்டாச்சு, கிளம்புவோம். இதுக்கப்புறமேட்டு இங்க இருந்து வச்சுக்கேன், அம்மா நம்மளதான் திட்டுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் நேரத்துக்கு அம்மா கிட்ட போவோம். அம்மா வெளியில வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. நான் வெளியில வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல பாரு இந்த பொண்ணு. அஞ்சலி வெளியில வாடி போலாம். நீ வரத்துக்குள்ள பசங்க எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கே வந்துருவாங்க போல. வெளியில வாடி. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க?
அம்மா இத வந்துட்டம்மா. சரி சரி வாங்கப்பா. ஏய் கையில எதுவுமே எடுத்துன்னு வராம வரேன். நீங்க தானே நேத்து சொன்னீங்க அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க, எதுவுமே வாங்க வேணாம்னு சொல்லிட்டு. அதனாலதாம்மா எதுவும் எடுத்துட்டு வரல. வாங்கம்மா போல. என்னது அவங்களே கொடுத்துருவாங்களா? எனக்கு ஒண்ணும் ஞாபகமே இல்ல. தூக்க காலத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. இரு நான் மீராவை கூப்பிடுறேன். மீரா மீரா கொஞ்சம் வெளியில வா. மீரா மீரா ஏங்க அந்த ஆண்டியை போய் கூப்பிட்டு போடி. அந்த ஆண்டி கூப்பிட்டா வந்துருவாங்க, நீங்களே கூப்பிடுங்க. மீரா வாடி. ஆண்டி ஆண்டி ரெண்டு வாங்க ஆண்டி, ஒரு நிமிஷம் சீக்கிரமா. என்ன தூங்கி இந்த பொண்ணை எழுப்பிட்டீங்க, சீக்கிரம் வாங்க ஆண்டி. அப்படிலாம் பேசக்கூடாது. சரிம்மா அப்படிலாம் பேசல. ஆண்டி ஆண்டி என்ன வாசல்ல யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. சரி சரி வெளியே போய் பாக்கலாம் யாரு கூப்பிடுறாங்கன்னே தெரியல. ஆனா சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்கு, போய் பாப்போம். சொல்லுங்கக்கா. என்ன எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏன் மீரா, சரி நீ அந்த ஸ்கூலுக்கு போனல. அக்கா ஸ்கூல் இல்லக்கா, டியூஷன். சொல்லுக்கா. சரி சரி அதுக்கு ஏதாவது எடுத்துட்டு போகணுமா? கையில எதுவுமே எடுத்துட்டு போவேனாக்கா. நான் கூட ஒரு பேக் எடுத்துட்டு போனேன், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களே எல்லாம் வச்சிருக்காங்களா, நம்ம சும்மா போனாலே போகணும். என்னக்கா இப்ப கூட்டு போறீங்க? கிளாஸ் முடிகிற டைமே வந்துருச்சு. அந்த பொண்ணு தூங்கி இந்த பொண்ணை எழுப்பி கூட்டு போறேன்டி. சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க. கேட்டாங்க அவங்க உங்ககிட்ட எதுக்கு இந்த அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாக்கா சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டேன். சரிக்கா கொஞ்சம் அடுப்புல எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன், நான் போறேன்க்கா. சரி சரி நீ போய் சமையல் பண்ணு போ, நான் போய் அந்த பொண்ணு விட்டு வரேன். சரிக்கா. பாரு அவ போயிட்டா, நான் தான் இன்னும் போகாம அப்படியே இருக்கிறேன். சரி சரி வா அஞ்சலி போவோம் நம்ம. அவ குழந்தைட்டு போய் விட்டா. அம்மா வாங்கம்மா போலாம். எந்த இடமா? நம்ம மட்டும் நடந்து போயினே இருக்கோம், ஆனா வரவே இல்லையம்மா. எங்கம்மா இருக்கு அந்த இடம்? இருடி அங்கதான் இருக்குதோ, போயிடலாம் ஒரு 5 நிமிஷத்துல போய். அம்மா சரி வாங்க வேகமா நடங்க, சீக்கிரமா கிளம்பி போகணும். வந்துருச்சு அந்த இடம் தான். அந்த பேர் அந்த பிங்க் கலர் கதவு இருக்குல்ல, அந்த இடம் தான் சொன்னாங்க. இரு நான் கதவை தட்டுறேன். மேடம் மேடம் கொஞ்சம் கதவை தரங்க மேடம். மேடம் கேக்குதுங்களா? அம்மா யாருமே கேட்கலையே, யாருமே இல்லையா உள்ள? உள்ளதாண்டி இருக்காங்க. மேடம் மேடம் அந்த பொண்ணுக்கு சரியா காது கேட்காது போல. அன்னைக்கு நாங்க கத்துன்னு கத்தியதும் லேட்டா தான் திறந்துச்சு. இப்ப வந்துடும், இரு பாரு. மேடம் என்னது வெளியே யாரோ குரல் கொடுக்குற மாதிரி இருக்கு. காலிங் பெல் இருக்கே, அதை அழுத்த வேண்டியதானே. என்ன இது? சரி சரி வெளியில யாருன்னு போய் பாப்போம். நீங்களா? எதுக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க? நீங்க கிளாஸே முடிய போகுது, இந்த டைம்ல நீங்க வரீங்க? சரி இன்னைக்கு வேண்டாம், நீங்க நாளைக்கு வரீங்களா? ஏன்னா கிளாஸ் முடிய போகுது, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாரும் வெளியில போறாங்க. நீங்க வரது வேஸ்ட் தான், எதுவுமே பண்ண முடியாது. நீங்க நாளைக்கே வரலாம் இல்லையா? என்னது நாளைக்கா? நானே தூங்கி இந்த பொண்ணை எழுப்பி கூட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் முடியாது. இன்னைக்கே சொல்லி கொடுமா சரியா? நான் எழுப்பி கூட்டு வந்திருக்கேன், அதனாலதான் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இந்த பொண்ணை சொல்லி கொடுத்து அனுப்பு. நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் சரியா? சீக்கிரமா சொல்லி கொடு. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க மாட்டு பேசிட்டே இருக்கீங்களே. 5 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க சொல்லி கொடுங்கன்னா 5 நிமிஷத்துல என்ன சொல்லி கொடுக்க முடியும்? எதுக்கு இப்படி பண்றீங்க? நீங்க நாளைக்கே உங்க பொண்ணு அனுப்பிச்சு வைங்க. ஒரு பொண்ணு தானே, நாளைக்கே அனுப்பிச்சு வைங்கன்னு. ஏமா பாப்பா, ஒரு பொண்ணு 2 பொண்ணு அதெல்லாம் இல்ல. என் பொண்ணுக்கு நான் காசு கட்டியிருக்கேன், நீ சொல்லி கொடுக்கணும். நீங்க காசு கட்டி தான் அனுப்பிச்சிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். இவ்வளவு லேட்டா கூப்பிட்டு வந்தா நான் எப்படி சேர்த்துக்கிறது? எல்லாம் கிளம்ப போறாங்க. எல்லாரும் கிளம்ப போறாங்களா? சரி இப்ப என்னதான் பண்ணுன்ற பாருங்க. நான் டயர்டாயி உட்காந்துட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி சரி நாளையில இருந்து என் பொண்ணு அனுப்பிச்சு விடுறேன் சரியா? சரி சரி அனுப்பிச்சு விடுங்க. இந்த பாருங்க இவதான் என் பொண்ணு, இவ பேர் அஞ்சலி. இவ இதுக்கு அப்புறமேட்டு வருவா, பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? சரிங்க சரிங்க, உங்க பொண்ணு நல்லா பாத்துட்டேன், நாளைக்கே அனுப்பிச்சு விடுங்க. மிஸ் நான் வந்தது லேட் ஆயிடுச்சு. ஆமாமா நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். சரிங்க மிஸ். உள்ள தனு அனு இருக்காங்க இல்லையா, அவங்க என் ஃப்ரெண்டு. ஆமா அவங்க இன்னைக்குதான் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆமா அவங்க கூட தான் மிஸ் வரணும், நான் தனு கிட்ட சொல்ல சொன்னேன். தனி என்கிட்ட சொல்லாமே வந்துட்டா மிஸ். சாரி மிஸ். பரவாயில்லம்மா பரவாயில்ல, நீ நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஆனா நாளைக்கு வரும்போது புக்ஸ் கொண்டு வா. இன்னைக்கு கிளே கிளாஸ் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. கிளே கிளாஸ்? ஆமாமா இன்னைக்கு கிளே கிளாஸ் தான் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் நானு. சரிங்க மிஸ். அவளை போய் உள்ள இருக்காங்களா, நான் போய் பாக்கலாமா? எல்லாரும் வருவாங்கம்மா, பேக் சைட் கேட் வழியே வருவாங்க, அவங்கள பாரு சரியா? சரிங்க மிஸ். பேக் சைட் கேட் எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு பாரு சரியா? பூலா இருக்கும் அந்த சைடுல இருக்கும். பூலா இருக்குமா? சரிங்க மிஸ், நான் அங்கேயே போய் பாக்குறேன். தேங்க்யூ மிஸ், பாய். உங்க அம்மா கிட்ட சொல்லுடா சரியா? ஓகே மிஸ், நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா வாங்க போலாம். என்னது வாங்க போலாமா? சரி சரி என் பொண்ணை எப்படியோ பண்ணிட்டீங்க போல. சரி நான் போறேன். ஏதோ பேக் சைட் கேட்னா எந்த பக்கம் இருக்கு? எங்க ரைட் ஹேண்ட் சைடுல போய் பாருங்க. சரி ஓகே நான் வரேன். அப்பாடி ஒரு வழியா ஒரு முடிஞ்சிருச்சு. லேட்டா வந்துட்டு இப்படி பண்றாங்களே. நானும் லேட்டா வர சொன்னேன். எல்லாரும் முடிஞ்சு 6 மணி ஆகுது, எல்லாம் கிளம்ப போறாங்க. இந்த டைம்ல வந்து அந்த குழந்தைக்கு நான் என்ன சொல்லி தர முடியும்? சரி உள்ள போய் பசங்களை எல்லாம் கிளம்பி வெளியில கிளம்புங்க, முடிஞ்சிருச்சு சொல்லணும் கிளாஸ். என்னடி இவ்வளவு வேகமா
வந்து கூட அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம ஆயிடுச்சு. என்னடி பண்றது? போமா, நான் தூங்கிட்டாவது இருந்திருப்பேன். இப்ப பாரு, எழுந்து வந்து எந்த கிளாஸும் அட்டன் பண்ண முடியல. சரி இரு, தனு அனு வராங்க, நான் பாத்துட்டாவது போவோம். அவங்கள பார்த்து நீ என்ன பண்ண போற? வா போவோம். சும்மா வெறிக்க பாத்துட்டு போவியா? நாளைக்கு அவங்க முன்னாடி இந்த கிளாஸுக்கு வந்துடணும், சரியா? சரிங்கம்மா, நாளைக்கு காலையில அவங்களுக்கு முன்னாடி நான் இந்த கிளாஸுக்கு வருவேன். சரி வாங்கம்மா போலாம். ஏய், ஏதோ பேக் சைட் கேட்டுன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வாங்க. பேக் சைட் கேட்ல நிறைய பூ இருக்குமா, அததான் இந்த ஆன்ட்டி சொன்னாங்க. என்னது நிறைய பூ இருக்குமா? நான் கூட தலையில பூ வச்சு ரொம்ப நாள் வச்சுட்டு இந்த கொண்டையில. தயவு செய்து அங்க போய் ஒரு 10 தலையில பூ வச்சுட்டு போவோமா? என்னது பூவா? சரி சரி வாங்கம்மா. அப்ப எனக்கும் ஒரு பூ, உங்களுக்கு ஒரு பூ, சரியா? வா அந்த பேக் சைட் கேட் எங்க இருக்குன்னு பார்த்து நம்ம போவோம். அந்த கேட்டு பக்கம் போய் நம்ம இந்த பூ எடுத்துப்போம், சரியா? வா போவோம். என்ன அந்த அம்மா வந்து அப்படி சொல்லுது? சரி சரி, பசங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். பசங்களா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? சரி எல்லாரும் அவங்கவுங்க திங்ஸ் எடுத்துக்காங்க. நாளைக்கு இதே மாதிரி கிராஃப்ட் கிளாஸ்ல நீங்க உங்களுக்கு வீட்டுல என்னென்ன தெரியுமோ அதை பண்ணி எடுத்துட்டு வாங்க, சரிங்களா? சரி ஓகே. நீங்க எல்லாம் பேக் சைட் கேட் வழியா கிளம்புங்க. அப்ப நாங்கெல்லாம் கிளம்புறோமா மிஸ்? கிளம்புங்கம்மா. ஆனா வெளியில பூச்செடியில கை வைக்காம போகணும், சரியா? பூச்செடியில பூ எதுவுமே பெய்யக்கூடாது. மிஸ் வந்து காரணமா தான் சொல்லுவேன். அதுல வந்து மேல கை வைக்காம அப்படியே போகணும், சரியா? பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே மிஸ், பாய் மிஸ். மிஸ் என் தங்கச்சி பேக் சைட் வழியா வருவாமா, அவளையும் கூட்டுக்கோ, சரியா? ஓகே பாய். நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா நாளைக்கு கிராஃப்ட் கிளாஸ் கிடையாது. ஆனா நீங்க வந்து என்னென்ன திங்ஸ் பண்ணீங்களோ அதை எடுத்துட்டு வந்து இங்க காமிக்கணும். ஓகே புரியுதா? ஓகே மிஸ், எங்களுக்கு புரியுது மிஸ். ஓகே பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா பேக் சைட் கேட் இதுதான் போல. பாருங்க நிறைய பூ இருக்கு பாருங்கம்மா. சூப்பரா இருக்கு பூ எல்லாமே. இந்த இடம் தான் போலமா, இங்கே வெயிட் பண்ணலாமா? எல்லாரும் வருவாங்க. ஏண்டி எல்லாரும் வரத்துக்கோசமா நான் பார்த்தேன். அழகா ஒரு பூ பறிக்கலான்னு வந்திருக்கேன். சரி டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு ஏத்த மாதிரி, என் சாரிக்கு ஏத்த மாதிரி ஒரு கலர் பூ பறிக்க போறேன். சூப்பரா இருக்குல்லடி இந்த பூ, செம்மையா இருக்குடி. இந்த பூவே பறிச்சுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பூவெல்லாம் பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.